நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. குடிநீர் வழங்க மாற்று திட்டங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த செய்தி தொகுப்பு. பசுமைக்கும் குளிர்ச்சிக்கும் பெயர் போன குன்னூரில்தான் இந்த நிலை. வண்டிகளில் காலி குடங்களுடன் தண்ணீரை தேடி குன்னூர் சாலைகளில் அலைகின்றனர் பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான ரேலியா அணை பொய்த்து போன பருவமழையால் முற்றிலுமாக வறண்டுவிட்டது. இதனால் கடந்த சில மாதங்களாக குன்னூர் மக்களுக்கு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. ரேலியா அணை உள்ளிட்ட குடிநீர் ஆதாரங்களை தூர்வாராததால் சாக்கடை நீரை குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணியே கிடைக்கிறது இல்லைங்க, குடிக்கிற தண்ணியே இல்லைங்க எங்களுக்கு. இங்கே வந்தாலும் சாக்கடை தண்ணி தான் வருதுங்க. அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சே ஆகணுங்க. இல்லைன்னா காசு கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்குற சமயம் அதுவும் பத்தாம் போகுது. பாலக்கிலாருந்து ஊற்று தண்ணி வருதுங்க. அதில் சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆகி தான் வருதுங்க. செப்டிக் டேங்க் தண்ணி அது மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டுருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கிறதில்ல, கலங்களாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப காய்ச்சல் சீக்கு எல்லாமே வருது. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எல்லா பைப்பு டேங்கெல்லாம் சுற்றி நிறைய டேங்க் கட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் எந்த டேங்க்லையும் தண்ணி அவ்வளோக்கு விடுறது இல்லைங்க. தண்ணீரை சேமித்து வைக்க நகராட்சி நிர்வாகம் போதிய நடவடிக்கை எடுக்காததால் தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கும் நிலை உள்ளதாகவும், எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம் பெயரளவில் மட்டுமே உள்ளதாகவும் கூறுகிறார் சத்தார். 30 வார்டுலையும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடு சார். இதில் ஒரு குடம் 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. இதே நேரத்தில் குடிநீருக்காக வரியும் கட்டிகிட்டு இருக்கோம். இது கண்டித்து நாங்கள் சரியாக விநியோகம் பண்ணுறதில்லன்னு சொல்லி நாங்கள் நகராட்சி நிர்வாகத்துக்கு சொல்லும்போது, எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம் வரப்போகுதுங்க, உங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் தீர்ந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் அதை அறிவிச்சும் ஒரு அரசு விழாவில் தான் அதை அறிவித்தாங்க. அதை அறிவித்தது அறிவித்த மாதிரியே இருக்குங்க, இன்னும் அது நடைமுறைக்கு வரலைங்க. குன்னூரில் 10 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் வருவதாகவும், குடிநீருக்காக இரவு முழுவதும் காத்திருப்பதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடிவதில்லை எனவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் குன்னூர் மக்கள். நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நகராட்சியில் போய் சொல்லியுமே தண்ணி ஏற்பாடு எங்களுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நைட் நேரத்தில் விடிய உட்காந்து இங்கே தண்ணி பிடிக்கிறோம். பெரிய ஏரியாவாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டம். எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் ஒரு குடம் 10 ரூபா போட்டு ஆட்டாளுக்கு குடங்க கொடுத்து அனுப்பி அவங்க தண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த தண்ணிக்கு நாங்கள் கூட போகணும். தண்ணியே எங்களுக்கு கிடைக்கிறங்க, எந்த தண்ணியும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. குடிக்கிற தண்ணியும் வரதில்ல. பெரிய பெரிய பைப் போட்டிருக்காங்க, அந்த தண்ணி கிடைக்கிறதில்ல. இங்கே பக்கத்தில் தண்ணி காவாயில் தண்ணி வருதுங்க, அதுவும் கிடைக்கிறதில்லைங்க. ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு. முறையாக அனுமதி பெறாமல் ஆழ்துளை கிணறு அமைக்கப்படுவதை தடுத்து நீர்நிலைகளை தூர்வாருவதுடன் 3வது கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினால் மட்டுமே தண்ணீர் தட்டுப்பாட்டை தடுக்க முடியும். குன்னூர் நகராட்சி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தடுப்பணை கட்டுவதற்கோ குடிநீருக்கான மாற்று திட்டத்திற்கோ இதுவரை எந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்னூரிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.